வணக்கம். பேருந்துகளின் பின்புறம் ஒட்டியுள்ள படங்களை அகற்றுமாறு பேருந்து ஊழியர்களுக்கு போக்குவரத்து எஸ்பி பழனிவேலு எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக போக்குவரத்து எஸ்பி பழனிவேலு கூறுகையில், புதுவையில் இயங்கும் பெரும்பாலான தனியார் பேருந்துகளின் பின்புற கண்ணாடிகளில் பேருந்து உரிமையாளர்கள் படம் மற்றும் பல்வேறு படங்கள் ஒட்டப்பட்டிருக்கிறது. இது மோட்டார் வாகன சட்டத்திற்கு புறம்பானதாகும். இதனால் ஓட்டுநருக்கு பின்னால் வரும் வாகனங்கள் தெரியாத காரணத்தால் விபத்து ஏற்படுகிறது. எனவே எனது உத்தரவின் பேரில் போக்குவரத்து போலீசார் வாகன சோதனை நடத்தி பேருந்துகளின் பின்புறம் அச்சிடப்பட்டிருந்த படங்களை அகற்றும்படி எச்சரித்தனர். மேலும் இது தொடர்பாக 52 பேருந்து ஓட்டுநர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நோட்டீஸ் அளித்துள்ளனர். மேலும் குறிப்பிட்ட காலத்திற்குள் படங்களை அகற்றாவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். அல்-கொய்தா தீவிரவாத இயக்கத்தின் தலைவர் ஒசாமா பின் லேடன் கொல்லப்பட்டதாக அமெரிக்க அதிபர் ஒபாமா தெரிவித்துள்ளார். இதனை அமெரிக்க மக்கள் வெள்ளை மாளிகை முன்பு மகிழ்ச்சியாக கொண்டாடினர். அல்-கொய்தா தீவிரவாத இயக்கத்தின் தலைவர் ஒசாமா பின் லேடன் அமெரிக்க CIA படையினரால் பாகிஸ்தானில் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அமெரிக்க அதிபர் ஒபாமா தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவில் பிறந்த பின் லேடன் தனது பட்டப்படிப்பை முடித்தவுடன் ஆயுதத்தை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டார். இவர் ஜிகாத் என்ற அமைப்பை ஏற்படுத்தி ஆப்கானிஸ்தான் மீது அமெரிக்க தாக்குதலை ஏற்படுத்தி போரிட்டார். அமெரிக்காவில் ஏற்பட்ட வர்த்தக மையம் உள்ளிட்ட 2 தாக்குதலுக்கு காரணமான தீவிரவாதி ஒசாமா பின் லேடனை அமெரிக்க ராணுவம் தேடி வந்தது. பின் லேடன் தலைமறைவாகி பதுங்கி வாழ்ந்து வந்த நிலையில் பாகிஸ்தானில் மறைந்திருப்பதாக அமெரிக்காவிற்கு தகவல் கிடைத்தது. எனவே அவரை அமெரிக்க படையினர் பாகிஸ்தானில் தேடி கண்காணித்து வந்தனர். இந்நிலையில் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அமெரிக்க அதிபர் ஒபாமா கூறியுள்ளார். மேலும் அவரது உடலை கைப்பற்றியதாகவும் தகவல் தெரிவித்துள்ளார். இச்செய்தியை கேட்டவுடன் அமெரிக்க மக்கள் மகிழ்ச்சியில் திளைத்தனர். மேலும் தங்கள் மகிழ்ச்சியை அமெரிக்க வெள்ளை மாளிகை முன்பு கூடி கொண்டாடி மகிழ்ந்தனர். புதியதாக புதுப்பிக்கப்பட்டு வரும் அரசு அருங்காட்சியகம் நவீன வசதிகளுடன் கலை நயத்துடன் சுற்றுலா பயணிகளை கவரும் வண்ணம் அமைக்கப்பட்டு வருகிறது. ஆன்மீக பூமியான புதுவைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் ஆண்டு முழுவதும் புதுவைக்கு வந்து முக்கிய பகுதிகளை சுற்றி பார்ப்பது வழக்கம். இதில் புதுவையை பற்றி அவர்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள உதவுவதுதான் புதுவை அருங்காட்சியகம். எனவே புதுவைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் அருங்காட்சியகத்தை சுற்றி பார்க்காமல் செல்ல மாட்டார்கள். இந்த அருங்காட்சியகம் தற்பொழுது நவீன வசதிகளுடன் புதிய இடத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டு கட்டிடம் புதுப்பிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இங்கு ஒவ்வொரு அறையும் விசாலமாக கட்டப்பட்டு அருங்காட்சியகத்தில் உள்ள பொருட்கள் மிக அழகாக தெரியும் வகையில் மின் அலங்கார விளக்குகள் அமைக்கப்பட உள்ளது. இப்பணிகள் யாவும் இன்னும் 2 வாரத்தில் முடிவடையும் தருவாயில் உள்ளதால் விரைவில் கலை நயத்துடன் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடத்திற்கு மாற்றப்பட உள்ளது. மேலும் அருங்காட்சியகத்தை பார்க்க வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் புதிய கட்டிடத்தில் நவீன வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த புதுப்பிக்கப்படவுள்ள அருங்காட்சியகத்தால் புதுவைக்கு அழகு கிடைப்பதுடன் புதுவைக்கு பெருமை சேரும் என்பதில் ஐயமில்லை. புதுவை AITUC சார்பில் மே தினத்தை முன்னிட்டு பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் விஸ்வநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். புதுவை AITUC சார்பில் மே தினத்தை முன்னிட்டு பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பேரணி பாலாஜி தியேட்டரில் இருந்து புறப்பட்டு சென்றது. பேரணிக்கு பொதுச் செயலாளர் VS அபிஷேகம் தலைமை தாங்கினார். மாவட்ட தலைவர் ராமசாமி முன்னிலை வகித்தார். பேரணியில் மாநில செயலாளர் நாரா கலைநாதன், பிரதேச செயலாளர் பெருமாள், மாநில பொதுச் செயலாளர் ராமமூர்த்தி, கீதநாதன், முருகன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மே தின சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மத்திய குழு உறுப்பினர் வாசுகி, மாநில தலைவர் விஸ்வநாதன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். கூட்டத்தில் தொழிலாளர் துறை செயல்பாடுகளை துரிதப்படுத்த வேண்டும், செயலற்ற கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தை முறையாக செயல்படுத்த வேண்டும், தொழிலாளர் நல சட்டத்தை அமல்படுத்தாத தொழிற்சாலைகளின் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பது போன்ற பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். தேர்தல் வழக்குகளை விசாரணை நடத்தி விரைவில் முடிக்க வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகளுக்கு வடக்கு பகுதி SP சிவதாசன் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக வடக்கு பகுதி SP சிவதாசன் கூறுகையில், கடந்த மார்ச் 1ஆம் தேதி முதல் தேர்தல் நன்னடத்தை விதி அமல்படுத்தப்பட்டது. இதனால் போலீசார் தீவிரமாக செயல்பட்டு 60 வழக்குகள் பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் தேர்தல் நேரத்தில் போடப்பட்ட வழக்குகளை விரைவில் முடிக்குமாறு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இதனையடுத்து DIG சுக்லா உத்தரவின்படி SSP அதுல் கத்தாரி மேற்பார்வையில் எனது தலைமையில் நடைபெற்ற போலீஸ் அதிகாரிகள் கூட்டத்தில் புதுச்சேரி வடக்கு பகுதிக்கு உட்பட்ட காவல் நிலையங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ள 60 வழக்குகளை தீவிர விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், மேலும் 60 வழக்குகளையும் விரைவில் முடிக்க வேண்டும் என்றும் அதற்கான பணிகளில் போலீஸ் அதிகாரிகள் இறங்க வேண்டும் என்று கூறியுள்ளேன் என்று கூறினார்.
பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ள பாசிக் ஊழியர்கள் நாளை மறுநாள் புதன்கிழமை போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளனர். புதுவை வேளாண் பணி மற்றும் தொழிற்கழகத்தில் பணிபுரிந்த 917 வவுச்சர் ஊழியர்களை பணிநீக்கம் செய்து அரசு உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவின் பேரில் அரசு பணிநீக்கம் செய்த ஊழியர்களின் ஆலோசனைக் கூட்டம் இன்று பாரதி பூங்காவில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் சேஷாச்சலம் பேசுகையில், பணிநீக்கம் செய்யப்பட்ட அனைவரையும் மீண்டும் பணியில் அமர்த்த கோரி அரசிடம் முறையிட்டு சாத்வீக முறையில் போராட்டம் நடத்தப் போவதாகவும், அதில் முதற்கட்டமாக நாளை மறுநாள் புதன்கிழமை போராட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் பணிநீக்கம் செய்யப்பட்ட பாசிக் ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை வினோபா நகர் புனித சூசையப்பர் ஆலயத்தில் பெருவிழாவினை முன்னிட்டு சிறப்பு தேர்பவனி நடைபெற்றது. புதுவை பாக்குமுடையான்பேட் வினோபா நகரில் உள்ள புனித சூசையப்பர் ஆலயத்தில் பெருவிழா கடந்த 25ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. இதனை முன்னிட்டு முக்கிய நிகழ்வாக ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. விழாவில் முதலில் வினோபா நகர் ஆலய பங்குத்தந்தை தலைமையில் திருப்பலியும், பின்னர் புதுவை கடலூர் மறைமாவட்ட பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் தலைமையில் கூட்டு திருப்பலியும் நடைபெற்றது. பின்பு அலங்கரிக்கப்பட்ட ஆடம்பர தேரில் புனித சூசையப்பர் தேர்பவனி நடைபெற்றது. அப்பொழுது புனித சூசையப்பர் சபையோர்களின் பாடல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் திரளான பங்கு மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். விழாவிற்கான ஏற்பாட்டினை பங்குத்தந்தை, புனித சூசையப்பர் சபை மற்றும் இறை மக்கள் செய்திருந்தனர். புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் கல்மண்டபம் கிராமத்தில் உள்ள சிறு தொண்டர் தேவஸ்தானத்தில் சிறு தொண்டர் அமுது படையல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை நெட்டப்பாக்கம் கொம்யூன் கல்மண்டபம் கிராமத்தில் உள்ள சிறு தொண்டர் தேவஸ்தானத்தில் நடைபெற்று வரும் மகா உற்சவத்தில் சிவனடியார் சிறு தொண்டரை சிவன் சோதித்த வரலாற்றின் 68ஆம் ஆண்டு சிறு தொண்டர் அமுது படையல் உற்சவம் நடைபெற்றது. உற்சவத்தை முன்னிட்டு சிவனடியார் சிறு தொண்டர் மனைவியிடம் ஆலோசனை கேட்குதல், சிறு தொண்டர் சங்கமரை தேடுதல், சங்கமர் பிள்ளை கறி கோருதல், சீராளனை அழைத்தல் போன்ற நிகழ்வுகள் நடைபெற்றது. பின்னர் சிறு தொண்டர் இறைவனுக்கு அமுது படைக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ஆலயத்தில் இலையில் உணவு பரிமாறப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. பூஜைக்கு பின் அந்த உணவினை பிள்ளை இல்லாதவர் உண்டால் குழந்தை பிறக்கும் என்பது ஐதீகம். எனவே பல ஊர்களிலிருந்து பக்தர்கள் சுவாமிக்கு படையலிட்ட அமுதனை உண்ண கூடினர். விழாவினை முன்னிட்டு பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவில் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஏகேடி ஆறுமுகம், ஊர் பிரமுகர் ராஜா, திமுக குரல் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாட்டினை கல்மண்டபம் கிராமவாசிகள் செய்திருந்தனர். உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை உழந்தைக்கீரபாளையத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ ஐயனார் ஆலயத்தில் சித்திரை திருவிழா நடைபெற்றது. புதுவை உழந்தைக்கீரபாளையத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ ஐயனார் பூர்ணா புஷ்கலா சுவாமிகளுக்கு ஆண்டுதோறும் நடைபெறும் சித்திரை திருவிழா இந்த ஆண்டும் வழக்கம் போல் சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் சுவாமிகளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு விசேஷ அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் தனி அதிகாரி, விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி பாகூரில் உள்ள அங்காளம்மன் ஆலயத்திற்கு அருகில் அமைந்துள்ள ஐந்தாட்கொண்டநாதர் சுவாமிக்கு 108 பால்குட நன்னீராட்டு விழா நடைபெற்றது. பாகூர் அங்காளம்மன் ஆலயத்திற்கு அருகில் புதிதாக அமைந்துள்ள ஐந்தாட்கொண்டநாதர் கோவிலில் அக்னி நட்சத்திர ஆரம்பத்தை முன்னிட்டு ஆலயத்தில் சிவவேள்வி நடைபெற்றது. பின்னர் நடைபெற்ற 108 பால்குட நன்னீராட்டு விழாவில் கலந்து கொண்ட பெண்கள் முன்னதாக விரதம் இருந்து வந்தனர். பின்னர் பால் குடங்களை சுமந்து ஆலயத்தின் மாட வீதி வழியாக வந்து ஐந்தாட்கொண்டநாதர் சுவாமிக்கு பாலபிஷேகம் செய்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.